எத்தனை உடற்பயிற்சிகள் நாம் செய்தாலும் யோகாசனத்தில் கிடைக்கும் பயன்களை எந்த உடற்பயிற்சியாலும் அடித்துக்கொள்ள முடியாது. ஆதலால் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு சிறந்த யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, அருமை நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதிகாலை வேளையிலேயே இது கற்றுத்தரப்படுவதற்கான காரணங்களை பலமுறை சொல்லியிருக்கின்றேன். சாப்பிடுவது, உறங்குவது, உல்லாசமாக இருப்பது, டிவி பார்ப்பது எல்லாம் அன்றாட கடமைகளாக நாம் இன்று வைத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதுவும் ஒரு அன்றாட கடமையாக நீங்கள் செய்ய வேண்டும். மணிக்கணக்காக செய்ய வேண்டும் என்பது அல்ல. பழகுவதற்கு வேண்டுமானாலும் 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பழகிவிட்டால் 10 நிமிடம் போதும், 5 நிமிடம் போதும். ஒரு 5 நிமிடத்தில் 2 நிமிடம் மூச்சு பயிற்சி, 3 நிமிடம் ஏதாவது பேக்வர்ட் பெண்டிங், ஃபார்வர்ட் பெண்டிங் செய்து கொண்டு போய்விடலாம். காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும். திருமூலர் 3 வேளையும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் 3 வேளையும் நாம் சாப்பிடுகிறோம்? 3 வேளை சாப்பிட வேண்டும் என்று எந்த பள்ளியிலும் நமக்கு சொல்லித்தரவில்லை. ஏன் சில பேர் 4 வேளை கூட சாப்பிடுகிறார்கள். சில டயபெட்டிக் பேஷண்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். உடலை பேணுவதற்கு காலையிலும் மேலிலும் ஒரு 10 நிமிடம் நேரமில்லை என்று சொல்வதை யாரும் ஒத்துக்கொள்ள முடியாது. பத்மாசனத்தை கலைத்து விட்டு காலை நீட்டி அப்படியே படுங்கள். மேரு தண்ட ஆசனம். மேரு என்றால் மலை போன்று இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆசனத்துக்கு அந்த பெயரை நமது முனிவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். காலை உள்ளே இழுங்கள், சற்று அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளே இழுத்துடுங்க, நல்ல இழுங்க. கொஞ்சம் கையை காலை பிடித்து கொள்ளலாம். அப்படியே உடம்பை மேலே தூக்க வேண்டும். மேலே தூக்க முடிஞ்ச அளவு. இப்படி செய்வதால் அடிமுதுகில் அந்த எலும்பு வெளியே வந்து தானாகவே உள்ளே போயிடுது. அதுக்காக ஆப்ரேஷன்லாம் தேவையில்லை. அதை எடுத்துட்டு பிளாஸ்டிக்கு எலும்பெல்லாம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. முதுகெலும்பே அடிப்பாக தான் சுழுமுனை என்று சொல்வார்கள். அந்த இடத்தில் எந்த கை வைக்கவே கூடாது. அதில் ஏதாவது ஒரு சிறு மயிரிழையில் உள்ள நரம்பு கட் பண்ண அதிலே ஆப்ரேஷனில் நீக்கிவிட்டால், அதிலே கத்தி பட்டு விட்டால் கால் ஒரு பக்கம் காலோ 2 பக்கம் காலும் விளங்காமல் போகுது. அந்த அளவுக்கு மைன்யூட்டான இடம் அந்த முதுகின் அடிப்பாகும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக தூக்குங்க. நல்ல காலை கொஞ்சம் இழுக்கணும். முதுகெலும்பு மட்டுமல்ல, நுரையீரல், இருதயம் விரியப்படுகிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் கூட சரியாக இயங்க வைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இருவரும் எழுந்து உட்காருங்கள். இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்ட வேண்டும். நீங்கள் இங்கே தலையை வைத்து அங்கே.
படுங்க, கீழே போங்க, என்ன கொஞ்சம். பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். இங்கே மேருதண்ட ஆசனத்தை செய்யுங்கள். காலை அகலமாக வைத்துக்கொண்டு உள்ளே எழுங்கள். கால் பிடிச்சு கொடுங்க, தூங்க. வேறு தண்ட ஆசனம் அற்புதமான ஆசனம். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லங்ஸ், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக முதுகின் அடிப்பாகத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசனத்தை முதுகில் பிரச்சனை உள்ளவர்கள் மதியம் 12 மணிக்கு செய்ய வேண்டும் என்று திருமூலர் சொல்கிறார். மெதுவாக இறக்குங்கள். எழுந்து முன்பு போல் பத்மாசனத்தில் அமருங்கள். எந்த விதத்திலும் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கிக் கொள்ளலாம். அதுதான் ஆசனம், யோக ஆசனம். யோகம் என்றால் கிட்டாதது கிட்டிவிடும். அதுபோன்றுதான் இதுவும். எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைத்துவிடும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியுடன் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.